மெரினாவில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வான் சாகச நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின், மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படைகளின் தளபதிகளும் கலந்து கொள்கின்றனர். இந்திய விமானப்படை தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் 8ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 92வது இந்திய விமானப்படை தினம் நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் நாளை மறுநாள் சென்னை மெரினா கடற்கரையில் ஏர் ஷோ எனப்படும் விமான சாகச நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதற்காக 2 மற்றும் 3ஆம் தேதி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இன்று காலை 11 மணி முதல் 1 மணி வரை பொதுமக்கள் காணும் வகையில் விமான சாகச நிகழ்ச்சி ஒத்திகை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் வான் சாகச நிகழ்ச்சிகளும், 8ஆம் தேதி தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியும் நடத்தப்பட உள்ளது. இதில் அனைத்து வகை போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், சாரங் மற்றும் சூரியகிரண் வான் சாகச குழுக்கள் பங்கேற்கின்றன. இந்த சாகச நிகழ்ச்சியை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிட அனுமதிக்கப்படுவர். இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படைகளின் தளபதிகள், ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் முக்கிய தலைவர்கள், அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். இதையொட்டி மெரினா கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட உள்ளது. கடந்த 2003ஆம் ஆண்டு விமானப்படை தினத்தன்று சென்னையில் வான் சாகச நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட நிலையில் 21 ஆண்டுகள் கழித்து சென்னை மெரினாவில் மீண்டும் விமானப்படை தினத்தன்று விமான சாகச நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வருகிறது. இது குறித்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ஏவா வேலு பின்னர் பேட்டியளித்தார். அப்பொழுது 15 லட்சம் பேர் இந்த விமான சாகச நிகழ்ச்சிகளை மெரினா கடற்கரையில் பார்க்க உள்ளதாகவும், இதற்காக 20 தீயணைப்பு வண்டிகள், 20 ஆம்புலன்ஸ், மருத்துவ குழு அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர், மருத்துவ வசதி, பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.